ஹலோ ஹாய் வாங்க நம்ம பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கடாய் சூடு எரிச்சு கொஞ்சம் ஆயிலு, ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடியை கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அப்புறம் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருந்தோம், தக்காளி அதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்குது. பன்னீர் புர்ஜி பாருங்கள், இந்த பன்னீர் தான் நான் எடுத்துருக்கிறேன். நல்லாயிருக்கும் அந்த பன்னீர். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். அந்த பன்னீர் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன், சின்னதாக 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நீங்கள் எவ்வளோ புர்ஜி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் புர்ஜி வந்து ப்ரெட் ரோஸ்ட்டுக்காக நான் இப்போ செஞ்சுன்னுக்கிறேன். காலையில் பசங்களுக்கு கொடுத்து விடணுன்னு சொல்லிவிட்டு மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் சீரகப்பொடி இத்தனையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பன்னீரை நல்லா துருவி பாருங்கள், இந்த மாதிரி துருவணும். நல்லா துருவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி துருவணும். பொடியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியானதான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் இதே மாதிரி இருக்கணும். நம்ம இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், பொடியை கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பசங்களுக்காக பச்சை மிளகா போடலை, யாருனாலே சாப்பிடல, பெரியவங்க பசங்க எல்லாருமே. வாங்க இப்போது ஸ்நாக்ஸு காலையில் பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காக நான் கொய்யாப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி கோவக்காய் பொரியல். பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நான் எப்படி செய்தேன்னு இன்னொரு வாட்டி அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு கோவக்காய் பொரியல், வெந்தயக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி குழம்பு மதியத்துக்கு. ரசம் கொஞ்சம் இருக்குது, பாருங்கள் ரசம் கொஞ்சம் இருக்குது. சாதம் வடித்து வச்சுருக்கேன். கீரை குழம்பு, ரசம், கோவக்காய் பொரியல் செம்மையாக இருக்கும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுவும் சூப்பராக தெரியுதில்ல பார்க்குறதுக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. சாதம் வடித்தாச்சு. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சு. இப்போ நான் டிஃபன் கட்ட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டிஃபன் கட்டிடுவேன். சாதம் குழம்பெல்லாம் கலக்கி தான் கட்டிடுவேன். இன்றைக்கி டிஃபன் இதுதான். மதியம் சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி ஆயிடுச்சு. இது நல்லா சூடாக இருக்கும். இந்த ஹாட் பாக்ஸில் வச்சா செம்மையாக இருக்கும். 600 தான். சாயந்தரம் வரையும் சூடாக இருக்கும். பாருங்கள் கொய்யாப்பழம் இந்த பாக்ஸில். இது குடிக்கிறதுக்கு தண்ணி இந்த வாட்டர் கேனில். அவ்வளோதாங்க, டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக்கில் வச்சு கொடுத்துடணும். பாய்.